வாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி வல்லாரைக்கீரை கூட்டு. வல்லாரைக்கீரை வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஞாபக சக்திக்கு, அப்புறம் நரம்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது ரொம்ப கிடைக்காதீங்க, கிடைக்கும்போது வாங்கி செய்யுங்க. நான் கிடச்சிச்சு, வாங்கி வச்சுருக்கேன். அதனால தான் இந்த ரெசிபியை உங்களுக்கு காமிக்கலான்னு நான் நினச்சேன். வல்லாரைக்கீரையை வச்சு கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் வல்லாரைக்கீரை தேவைப்படும். அப்புறம் பாசிப்பருப்பில் நான் வந்து சீரகம், வரமிளகா, அப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், அப்புறம் சின்ன வெங்காயம் நறுக்குனது, நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை அது ஒரு 5 வெங்காயம், சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு அப்புறம் சும்மா ஒரு 4-5 ஃபெனுக்ரீக், அதாவது இது பேர் வெந்தயம். இது பாருங்கள், சும்மா ஒரு பிஞ்ச் அளவு வெந்தயம் இதில் போட்டு இதை வந்து நான் இந்த இதில் ஸ்டீமரில் வச்சு இதை ஸ்டீம் பண்ண போகிறேன். அதாவது இது நீங்கள் வந்து குக்கர்லேயோ எதில் வேக வைப்பீங்களோ அந்த மாதிரி இந்த பாசிப்பருப்போட சின்ன வெங்காயம், சீரகம், மஞ்சத்தூள், வரமிளகா, அப்புறம் இது சும்மா ஒரு 4-5 வெந்தயம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கு, பாசிப்பருப்பு. மீன்வைல் நம்ம இங்கே வந்து ஒரு சட்டி அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா 3 தடவை கழுவுன வல்லாரைக்கீரையை போட்டுருங்க. போட்டு லைட்டாக பிளான்ச் மாதிரி வேக வைக்க போகிறோம். சும்மா ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சுட்டு எடுத்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி வச்சு வல்லாரைக்கீரையை போட்டு லைட்டாக பிளான்ச் பண்ணுறோம். சும்மா ஒரு கொதி, ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 2 மினிட்ஸ் வெந்தால் போதும். இது பண்ணும்போதே நான் இதில் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டுக்க போகிறேன். பாருங்கள், இது வேகும்போதே இதில் கொஞ்சோண்டு நான் மிளகுத்தூள் இதில் க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறேன். மிளகுத்தூள் எதுக்கு போடுறோன்னா, இது வந்து இந்த கீரை மட்டிலெலாம் வளரும். ஸோ இதில் ஏதாவது பாக்டீரியா அது இது இல்லாமல் இருக்க இதில் லைட்டாக நான் மிளகுத்தூள் போட்டுட்டு இந்த அளவு வந்தால் போதும். பாருங்கள், கலர் மாறாமல் இந்த அளவு வெந்தோன்னே சும்மா ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதிலே கொஞ்சோண்டு சால்ட்டும் போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சாச்சு. இதை வந்து இப்போ அரைக்க போகிறோம். இது வந்து வெரி ஈஸி ரெசிபி, ஹெல்தி ஆல்சோ. அதனால் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ இதை ஆறணுன்னு அரைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்மளோட வல்லாரைக்கீரை லைட்டாக 2 மினிட்ஸ் வேக வச்சுருந்தோம்ல, அது நல்லா ஆறிடுச்சு. இப்போ அந்த கீரையை மட்டும் நான் இதில் போட்டுக்கிறேன், மிக்சியில் போட்டு இப்போ அதை அரைக்க போகிறேன். முதல்ல கீரையை மட்டும் போட்டு அரைச்சிட்டு அப்புறம் அந்த வேக வச்சு தண்ணியை ஊற்றி அரைச்சிக்குவேன். அப்போ தான் அரைப்படும், இல்லைன்னா அரைப்படாது. அதனால முதல்ல இதை போட்டு அரைக்க போகிறேன்.
வல்லாரைக்கீரையை வேக வச்ச வல்லாரைக்கீரையை நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். கீரை வேக வச்ச தண்ணி இதில் இருக்குது. கீரை தண்ணி ஊற்றாமலே அரைச்சிட்டேன், நல்லா அரைஞ்சிருச்சு. ஸோ இப்போ வேக வச்ச பருப்பை இதில் கொட்டிக்கிறோம். பாசிப்பருப்பு தனியாக வேக வச்சோம்ல, அதை இதில் கொட்டிக்கிறோம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அதில் கொட்டிட்டு அதோட இப்போ வல்லாரைக்கீரை அரைச்சோம்ல, அதையும் இதில் சேர்த்துக்கிறோம். சும்மா ஒரு கொதி வந்தால் போதும். நம்ம ஏற்கனவே வல்லாரைக்கீரையை ஒரு 2 மினிட்ஸ் தான் வேக வச்சுருக்கோம். ஸோ அதை இப்போ இதில் போட்டு கிளறிடுறோம். கிளறிட்டு இப்போ தாளித்து போட்டு போகணும். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. 1 மினிட் இப்படி கலக்கிட்டு தனியாக தாளித்து கொட்ட வேண்டியதுதான். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வல்லாரைக்கீரையை நல்லா செஞ்சிட்டோம். அதை தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கோம். நெய்யில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கட் பண்ணி நம்ம தாளிக்கிறதுக்கு நெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் இதெல்லாம் தாளிக்கிறோம். தாளித்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல கூட்டு, அதில் கொட்டிடலாம். அதில் கொட்டி கிளறிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளோட வல்லாரைக்கீரை கூட்டு இஸ் ரெடி நவ். இதோட சர்வ் பண்ணலாம். Right?